கடகராசி அன்பர்களே, கடகம் பொதுவாக கடமையும் கட்டுப்பாடும் இருக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டதோ உடல்நிலை சம்பந்தப்பட்ட அதிக சிந்தனைகள் வருகின்றன. தொழிலில் வீட்டில் வைத்தே செய்யலாமா, இல்லை குடும்ப உறுப்பினர்களை யாராவது சேர்த்துக்கொள்ளலாமா என்று எண்ணங்கள் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு குறிப்பாக 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தால் அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது. கூட்டுத் தொழிலில் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. கோபத்தை குறைத்தால் இன்று இன்னும் சிறப்பாக இருக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 8இல் பயணிக்கும் காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டது, செக்லிப் சம்பந்தப்பட்டது கையெழுத்திடுவது 1க்கு 2 முறை கவனமாக இருக்க வேண்டும். இன்று வீட்டு பத்திரம் சம்பந்தப்பட்டது, திருத்த பத்திரங்கள் இது போன்ற விஷயத்தில் அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்ப்பதால் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்டது கீழே விழுகிறது, உடைகிறது, இது போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் குறிப்பாக வலுவாக இருக்கின்ற காலகட்டத்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். இன்று மகிழ்ச்சியான பொங்குகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இப்போ யோக எண்ணாக மஞ்சள் மற்றும் 3ஆம் எண்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வழிபாட்டு முறையில் சுவாமிமலை மற்றும் தங்கத்தேர் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வந்தால் மிகுந்த யோக பலனாக இருக்கும்.